வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகத்துஹு. அல்ஹம்துலில்லா, ஷாபானோட இறுதியில் இருக்கின்றோம். இன்னும் சில நாட்களில் வர இருக்கின்ற புனிதமிகு ரமலான் மாதத்தை உடல் ஆரோக்கியத்துடனும் உள ஆரோக்கியத்துடனும் அடைய எல்லாம் வல்ல இறைவன் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹும்ம பல்லிகன ரமலான். ரமலானின் செயல்படுத்தக்கூடிய சூழலில் இருக்கின்றோம். ரமலானை நம் அனைவரும் வரவேற்கின்ற சூழலில் இருக்கின்றோம். உலகம் சார்ந்த விஷயங்களில் மட்டுமல்லாமல், அதாவது நம்ம வீட்டு திருமணங்களுக்கெல்லாம் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடியே போயிட்டு நம்ம அழைப்பிதழ் வைக்கிறதும், மண்டபம் பார்க்கறதும், துணி எடுக்கிறது, இந்த மாதிரி சில ஏற்பாடுகள் எல்லாம் நம் உலகம் சார்ந்த விஷயங்களில் கவனம் அதிகமாக செலுத்துவோம். ஆனால் மார்க்கம் சார்ந்த விஷயங்களில், அதாவது ஒரு அமல் என்று வரும் பொழுது அந்த அமலுக்காக நம்ம எவ்வளவு தயார்படுத்தி கொண்டோம் அப்படின்னா அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம பணம் இருந்தால் நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி நம்ம தயார்படுத்தி கொள்ளலாம். ஆனால் அமல்களுக்கு நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய கண்ணியம் இருந்தால் மட்டுமே தான் அந்த அமலை நம்ம சரிவர செய்ய முடியும். உதாரணமாக ஹஜ் உம்ரா என்ற அமல் செய்கின்ற மக்கள் புனித காபத்துல்லாவை தவாப் செய்யும் பொழுது அவர்கள் இஹ்ராம் செய்து வந்தால் மட்டுமே அவர்கள் தவாப் செய்ய முடியும். அதாவது இஹ்ராம் இல்லாமல் அந்த தவாப் செய்தால் தவாப் ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படின்னா படாது. ஏன்னா அதற்கான ஒரு முன்னோடி தான் இஹ்ராம் அணிவது. இஹ்ராம் இல்லாமல் ஹராமில் பார்த்திங்கன்னா நம்ம தொழுது கொள்ளலாம், மஸ்ஜிதுல் ஹராமில் நம்ம அமல்கள் செய்து கொள்ளலாம், சாப்பிடலாம், அங்கே தவாப் செய்யலாம், அங்கே சுற்றி கொள்ளலாம். ஆனால் அந்த ஹஜ் அமலை பொருந்தி கொள்ளப்படுமா, உம்ரா அமலை செய்ய முடியுமா அப்படின்னா அது கண்டிப்பாக முடியாது. மீண்டும் அவர்கள் ஹராமிற்கு சென்று அவர்கள் இஹ்ராமை அணிந்து கொண்டு வந்தால் மட்டுமே அமல்களை ஏற்றுக்கொள்ளப்படும். இஹ்ராம் இல்லாமல் அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமானா கண்டிப்பாக படாது. குர்பானி கொடுக்கலாம், தவாப் செய்யலாம், சஹி செய்யலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படுமா? அந்த அமல்களுக்காக அவர்கள் செய்யக்கூடிய முன் ஏற்பாடு தான் அந்த இஹ்ராம் என்பது. ஹஜ் என்ற அமலுக்கு முன் ஏற்பாடு, உம்ரா என்ற அமலுக்கு முன் ஏற்பாடு தான் இஹ்ராம் என்ற அமல். ஏன் தயார் செய்ய வேணும், ஏன் அங்கே போயிட்டு நம்ம தௌபா செய்ய வேணும் அப்படின்னா, அந்த ஹஜ் என்ற இடத்துல அந்த மஸ்ஜிதுல் ஹரமில் அந்த காபத்துல்லா முன்னாடி நம்ம அனைவரும் சமம். ஏற்றத்தாழ்வு நிலை அங்கே வராது, மனித வித்தியாசம் இருக்காது. இவர்கள் பணக்காரர்கள், இவர்கள் ஏழை, இவர்கள் உயர்ந்தவர்கள், இவர் தாழ்ந்தவர்கள் என்ற பாகுபாடு எல்லாமே அங்கே இருக்காது. அவர்கள் செல்வந்தர்களாக கூட இருக்கலாம், ஆனால் நம்ம பக்கத்திலே நின்று நமக்கு ஹஜ்ஜில் தவாப் செய்வாங்க. அவர்கள் உயர்ந்தவர்களா, அவர்கள் தாழ்ந்தவர்களா, நம்ம அங்கே எதுவுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா செல்வம் சார்ந்த பாகுபாடு இருக்காது. ஹஜ் என்ற அமலை செய்ய, தௌபா செய்ய மனிதர்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இஹ்ராம் அணிந்து அங்கே அனைவரும் சமம். அந்த அளவுக்கு எதிர்நோக்கி காத்திருப்போமோ என்பது தெரியாது. ஆனால் அல்லாஹு சுபஹான தஆலா இந்த ரமலானிற்கு அல்லாஹ் முன்னேற்பாடு செய்கின்றான், அவன் தயார்படுத்தி கொள்கின்றான், விண்ணுலகத்தை அவன் அலங்கரிக்கிறான். நம்மளுடைய நோம்பாளிகள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நோம்பாளிகளுக்காக அலங்கரித்து கொள்கின்றான். சொர்க்கம் திறந்து வைக்கப்படுகிறது. இறைவன் நோன்பாளிகளுக்காக தன்னை கொடுக்க தயார்படுத்தி கொள்கின்றான். யார் எதை கேட்கிறார்களோ அதை கொடுக்கிறான். சுபஹானல்லாஹ். யார் எதை கேட்டாலும் அல்லாஹு சுபஹான தஆலா கொடுக்க தயார்படுத்தி கொள்கின்றான். சேட்டை செய்யும் சைத்தான்களை விலங்கிட்டு வைக்கிறான், பூட்டி வைக்கிறான், நரகத்தை அடைத்து வைக்கிறான். நோன்புடைய மாதத்திற்காக மட்டுமே அவன் அடியாளர்களுக்காக இவ்வளவு தயார்படுத்தி கொள்கின்றான் அல்லாஹு சுபஹான தஆலா. அல்லாஹ் இந்த அளவு தயார் செய்யும் பொழுது அதற்கு நம்ம தகுதியுடையவர்களாக நம்ம என்ன தயார் செஞ்சோம், நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றது தான் நம்ம ஒவ்வொருத்தரும் கேள்வி எழுப்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, ஷாபானில் மக்கள் கொடும்போக்காக இருக்கிறார்கள், ஷாபானில் மக்கள் கவனக்குறைவாக இருக்கிறார்கள், அந்த மாதம் அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லிட்டு. முஅஸ்ஸிரீன்கள் உலமாக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தொழுகை விஷயத்தில் மக்கள் கொடும்போக்காக இருக்காதீர்கள், அதிக கவனம் செலுத்துங்கள், அதற்கு முன் திட்டமிடல் செய்யுங்கள், நியத்து வையுங்க அப்படின்னு சொல்லிட்டு உலமாக்கள் எல்லாம் சொல்கிறாங்க. இந்த ரமலான் மாதத்தில் நாம் அதிகமாக குர்ஆனைகளை ஓத வேண்டும், அமல்களை செய்ய வேண்டும், துவாக்களை செய்ய வேண்டும், தான தர்மங்களை நம்மளுடைய இந்த மாதத்தை நிரப்ப வேண்டும். ரமலானிற்கு மின் நம்ம அனைவருமே பார்த்தீங்கன்னா ஒரு நியத்து செஞ்சு கொள்ள வேண்டும். தற்பொழுது நம்ம 5 வேளை தொழுகிறோம் அப்படின்னா அதில் ஏதாவது குறைபாடு இருக்கா, ஏதாவது காலதாமதமாக தொழுகிறோமா, அப்படி இல்லைன்னா சுன்னத்தான தொழுகை, நஃபிலான தொழுகை எது தொழுகிறோம், முடிந்தளவு கலா செய்யாமல் அந்தந்த வக்து தொழுகையை அந்தந்த நேரங்களில் தொழுவோம் இன்ஷா அல்லாஹ் என்று. குரானை ஓதுவோம், தொழுகுவோம், எல்லாமே பண்ணுவோம். ஆனால் எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, நாங்கள் செல்வந்தர்கள் இல்லை, எங்கள்கிட்ட கொடுக்க எதுவுமே இல்லை, நாங்கள் எதை வச்சு தான தர்மங்கள் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாரு, கொடுக்க ஏதும் இல்லை என்றாலும் நீங்கள் அந்த நன்மையை, அந்த சதக்கா செய்த நன்மை, அந்த தான தர்மம் செய்த நன்மையை நீங்களும் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எல்லாம் கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், எப்படி நாங்கள் அது அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாரு, இப்படி சொன்னால் அபூதல்ஹா
என்ற நபித்தோழர் யாரையும் ஒருவர் இப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் அபுதல்ஹாவை போன்று வாழ வேண்டும் என்று. நபித்தோழர்களுக்கெல்லாம் ஒரே சந்தேகம், ஏன் அபுதல்ஹா மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. யாரை சொல்லலாம், ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஹாபா கேட்குறாங்க. அந்த இடத்துல ஒரு சஹாபா எந்திரிச்சு நின்று சொல்றாங்க, அவர் சொன்ன வார்த்தை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கான காரணம் என்று. அபூதல்ஹா சொல்லியிருக்காரு, எனக்கு தான தர்மம் அதிகம் செய்ய வேண்டும், அதிகமாக சதக்கா செய்ய வேண்டும், எனக்கு ரொம்ப ஆசை, ஆனால் என்கிட்ட ஒன்றுமே இல்லையே ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு ஒரு சிறந்த பழக்கம் இருக்குது, எனக்கு ஒரு தொடர் பழக்கம் இருக்குது. அந்த பழக்கம் என்ன அப்படின்னா, என்னை குறித்து யாராவது புறம் பேசினால், என்னை குறித்து யாராவது அவதூறு பேசினார்கள் என்று எனக்கு இல்லாததை பொல்லாததை அப்படியெல்லாம் பேசினாங்க அப்படின்னு தெரிஞ்சால் நேராக அவங்கள போயிட்டு சட்டையை பிடிச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன். அவர்களுக்காக நம்ம என்ன செய்வேன், அவர் என்ன செய்வார் அபூதல்ஹா அப்படின்னா, அல்லாஹு தாலாவிடம் அவர்களுக்காக தொழுது மன்னிப்பு கேட்பேன், அவர்களுக்காக துவா கேட்பேன் அப்படின்றாரு. சுபஹானல்லாஹ். இந்த காலத்துலலாம் நம்ம பேசாத விஷயங்களுக்காகவே நம்மக்கிட்ட சண்டைக்கு வராங்க, பேசாத விஷயங்களுக்காகவே நமக்கு வந்து எதோ நடக்குது. நம்மலாம் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் சின்ன விஷயம் யாராவது சொன்னாங்கன்னா நம்மளை பற்றி பேசுகிறாங்க, நம்ம பேர் எடுக்கிறாங்கனாவே நமக்கு கோபம் வருது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த காலத்தில் சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க பாருங்க, அவங்களுக்காக துவா செஞ்சிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நம்மளை பற்றி பேசுகிறவங்களுக்காக நம்ம துவா செய்வோம், அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கட்டும். இந்த மாதிரி புறம் பேசுறது தவறு அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய இடங்களில் நிறைய ஹதீஸ்களை சொல்லியிருக்காங்க. ஆனாலும் பேசுகிறாங்க, அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஹிதாயத்தை வழங்குவானாக, ஆமீன். அவர்களுக்காக அவர்கள் தொழுது துவா கேட்குறாங்க. அல்லாஹ் தஆலா அதற்கு என்ன நன்மை கொடுக்குறான், என்ன கூலி கொடுக்குறான் அப்படின்னா, உயர்ந்த செல்வந்தர்கள் செய்யக்கூடிய நன்மைகள், உயர்ந்த செல்வந்தர்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் எந்த அளவுக்கு நன்மைகள் இருக்கிறதோ அந்த பெருமதியை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவருக்கு கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ், இது எவ்வளோ பெரிய விஷயம். இன்ஷா அல்லாஹ் நம்மளும் நம்மளை பற்றி பேசுகிறாங்க பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காம நம்ம தொழுகையிலையும் அவர்களுக்காக துவா செஞ்சுட்டு இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய லைஃப்பை வந்து நம்ம இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போகணும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரமலான் மாதத்தை கண்ணியத்துடன் வரவேற்போம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹும்ம பல்லிகனா ரமலான். இன்ஷா அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்துடனும் உள ஆரோக்கியத்துடனும் ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல இறைவன் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதன் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.